என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் உலகத்தின் முதன் மொழி. அந்த தமிழ் மொழியிலே எழுதப்பெற்ற திருக்குறள் உலக பொதுமறை என போற்ற பெறுகிறது. இன்று நாம் திருக்குறள் 6 சிந்திக்க இருக்கிறோம். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இது திருக்குறள் விரி. மேலே கருப்பெழுத்துல ஒரே வரியா கொடுக்கப்பட்டிருப்பது திருக்குறள் விரி. அதற்கு கீழே பச்சை நிற எழுத்திலே கொடுக்கப்பட்டிருப்பது திருக்குறள் மூலம். இந்த திருக்குறள் மூலத்திலிருந்து நாம் விரித்து எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்பதற்கும், அவ்வாறு விரித்து எழுதப்பட்ட அந்த திருக்குறளை திரும்ப மூலத்திற்கு கொணரவும் 3 தொல்காப்பிய விதிகள் இங்கே பயன்பெறுகிறது. இந்த திரையிலே பாருங்கள், கீழே 3 தொல்காப்பிய விதிகள் தொகுக்க பெற்றுள்ளன. 1வது சீர்ல 1வது சீருக்கு 2வது சீருக்கு இடையில பாருங்க. முதல் சீர்ல கடைசி எழுத்து இல் பொறிவாயில், ஐந்தவித்தான் 2வது சீர்ல முதல் எழுத்து ஐ. இந்த ரெண்டும் புணர்ந்து லை என மாறி இருக்கும். இது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்னும் தொல்காப்பிய விதி 139 படி புணர்ச்சி செய்யப்பட்டிருக்கும். 2வது சீர்ல ஐந்தவித்தான் தூ கூட்டல் ஆ வருகின்ற போது இந்த தூல முக்குரல் இருக்கிறது, உகர என்னும் ஓசை இருக்கிறது. வறுமொழியிலே அகரம் வருகின்ற பொழுது, உயிரெழுத்து வருகின்ற பொழுது இந்த நிலைமொழியில இருக்கிற உகரம் மெய்யை விட்டு ஓடிவிடும். ஆக அங்க ஈத்து எஞ்சி நிற்கும். அதோட ஆ புணர்ந்து தா என்று ஆகிவிடும். இது நன்னூல் விதி 164. உடல் உயிர் வர உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்னு நன்னூலார் ரொம்ப எளிமைப்பட சொல்லியிருப்பார். அது போல 3வது சீருக்கும் 4வது சீருக்கும் இடையில இர் கூட்டல் ஓ ரோ என்று ஆயிருக்கும். இதுவும் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்ற இலக்கணத்தின் அடிப்படையில புணர்ச்சி செய்யப்பட்டு எழுதியிருக்கும். திருக்குறள் மூலம் என்பது இருக்கக்கூடிய எல்லா புணர்ச்சி விதிகளையும் உள்ளடக்கிய மூலமாகவே அந்த காலத்திலே எழுதுவது மரபாக இருந்தது. இப்பொழுது அதை விரித்து வாசிக்க இயலாது என்கின்ற காரணத்தினால அறிஞர்கள் பெருமக்களால் இதை விரித்து எழுதி நூல்களில் பதிவு செய்து வருகிறார். இப்ப இதை எப்படி அசை பிரிப்பது என்று பார்த்தால், அதற்கு எளிமையாக ஒரு 3 முறைகளை சொல்லியிருப்பேன். ஒன்று, எங்கெல்லாம் ஒற்று இருக்கிறதோ அதை பார்த்து அதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்லாஷ் போடணும். அடுத்ததாக, எங்கெல்லாம் முதல் எழுத்து நெடிலாக இருக்கிறதோ அங்க ஒரு ஸ்லாஷ் போடணும். அல்லது 2வது எழுத்து எங்கெல்லாம் நெடிலாக இருக்கிறதோ அங்கே அசை பிரிக்க வேண்டும். 3வதாக, முதல் 2 எழுத்துக்கள் எங்க குறிலாக இருக்கிறதோ அதை நிறை அசையாக நாம் பிரிக்க வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது பொறிவாயில் என்பதிலே போ குறில் ரீ குறில் ஆக இரண்டும் சேர்ந்து நிறை அசையாக குறிக்கப்பட்டிருக்கிறது. வா என்பது நெடில். ஆகவே அது ஓர் எழுத்து அசையாக நேரசையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி யகர இகரம் இ என்பது நேரசை. ஐந்தவித்தான்ல லை, இது முதல் எழுத்தாக ஐகார வந்திருப்பதனாலே அதை நேரசையாக கொள்ள வேண்டும். தா வி, அதுக்கு பிறகு இத்து இருப்பதனாலே இது ஈரெழுத்துக்களை கொண்ட நிறையசை. தான் என்பது நேரசை. பொய்தீர் என்பது நேர் நேர் 2 ஓரெழுத்து அசைகளாக கொண்டு அது தேமாசீராக நிற்கிறது. பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அந்த நீடு வாழ்வார் என்பதை கவனித்து பாருங்கள். அந்த நீ என்பது முதல் எழுத்து நீ நெடில், அதை ஒரு ஸ்லாஷ் போட்டு நேரஸ் என்று பிரித்து விட்டோம். அடுத்தது டு குறில் வா நெடில். இப்ப 2வது எழுத்து நெடிலாக இருக்கிறது. ஆகவே முதல் எழுத்து குறிலாகவும் 2வது எழுத்து நெடிலாகவும் இருக்கின்ற பொழுது அது நிறையசையாக அமையும். அடுத்தது வார் என்பது ஒரு நேரசை, ஓர் எழுத்து. இந்த 7வது சீருக்கு நாள் மலர் காசு பிறப்பு என தனியாக விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்னும் இந்த திருக்குறள் மூலத்தை அசை பிரிக்கின்ற பொழுது முதல் சீர் புலிமாங்காய் சீராகவும், ஐந்தவித்தான் என்பது கூவிலங்காய் சீராகவும் அந்த சீருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேர் நிறை நேர் அப்படின்னு அசை பெயர்களை சொல்லாமல்
அந்த 3 அசைப்பேறுகளுக்குமாக சேர்த்து பூவிலங்காய் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது 3வது சீர் தேமா சீராக இருக்கிறது. 4வது சீர் ஒழுக்க என்பது புளிமா சீர். 5வது நெறி நின்றார் என்பது புளிமாங்காய் சீர். 6வது நீடுவாள் அப்படி என்பது பூவிலம் சீர்பெயர். வார் என்பது நாள் வாய்ப்பாட்டில் நிறைவு பெறுகிறது. இப்ப இதன் மூலமாக திருக்குறள் அனைத்தும் வெண்பா இலக்கணத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர்த்துவதற்காகவே இந்த காணொலி நாம் பதிவு செய்து வருகிறோம். வெண்பா இலக்கணம் அப்படின்னு என்னன்னு கேட்டா, அத ஒரு வரியில எப்படி பதில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், காய் முன்னேர், விளமுன்னேர், மாமுன்னரை. திரும்ப சொல்லுகிறேன். காய் முன்னேர், விளமுன்னேர், மாமுன்னிறை தலையை பெற்றால் அது வெண்பா இலக்கணத்தில் உள்ளடக்கிய செயலாக அமையும். இப்ப முதல் சீர் பாருங்க, புளிமாங்காய் காயில நிறைவு பெறுகிறது. 2வது சீரிலே முதல் அசை நேராக இருக்கிறது. ஆகவே இது காய் முன் நேர். இது இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலையிலே இது வெண்சீர் வெண்டலை என்று அழைக்கப்படும். 3 சீர் இருக்கிற முதல் சீர், 3 அசைகள் இருக்கிற முதல் சீர் 2வது சீரோடு தலையை பெறுகின்ற பொழுது வெண்சீர் வெண்டலையாக தலையை பெறுகிறது. அதே போல 2வது சீர் பாருங்கள், பூவிலங்காய். இதுலயும் 3 அசைகள் இருப்பதனால் இதுவும் வெண்தலையாக 3வது சீரோடு புனைய பெறுகிறது. இதுவும் காய் முன்னேர். 3க்கும் 4க்கும் இடையில பாருங்க மாமுன்னிறை. மாச்சீரிலே நிறைவு பெற்று 4வது சீரிலே நிறைய செய்ய பெற்றிருப்பதனாலே இது மாமுன்னிறை. ஆக காய் முன்னேர், விளமுன்னேர், மாமுன்னிறை ஆகிய 3 தலைகளை இது பெற்றிருப்பதனாலே இது திருக்குறள். இந்த திருக்குறள் வெண்பா இலக்கணத்தில் தான் உள்ளது என நாம் முடிவுக்கு வரலாம். இப்ப இத உரை பார்க்கின்ற பொழுது பொறி வாயில், ஐம்பொறில் வாயிலாக. பொறி வாயில்னா நமக்கு மெய்வாய், கண், மூக்கு, செவி என்பது பொறி. இந்த பொறியிலே நாம் உணர்கின்ற உணர்வுகளை மூளைக்கு அறிவிப்பது புலன். அதாவது இது ஹார்ட்வேர் என்றால் புலன் என்பது சாப்ட்வேர், அறிவு. ஒரு பொறி இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு புலன் இருக்க வேண்டும். எப்படி ஹார்ட்வேர் இருக்குது, அதுக்கு ஒரு சாப்ட்வேர் வச்சு நம்ம இயக்குறோமோ அதுபோல இந்த பொறியும் புலனும் நமக்கு உதவி செய்கிறது. இந்த ஐம்பொறி வாயிலாக பொறிவாயில் 5 அவித்தான் இதனுடைய உணர்வுகளை நாம் அவித்தல் வேண்டும். அவித்தல் அடக்கக்கூடாது. அடக்கினீங்கன்னா அது பீரிட்டிடும் என்று என்னுடைய ஆசிரியர் சி. வே. சுந்தரம் அவர்கள் சொல்வார்கள். ஆகவே அதை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பார். அதுக்காக அதை அவித்தல் வேண்டும். இந்த இந்திரிய உணர்வுகளை அவிக்கணும். அப்பதான் அது திரும்ப முளைக்காது அப்படிம்பார். பொய்தீர் ஒழுக்க அப்படி என்றால் பொய்மையற்ற நேர்மையான உண்மையான நெறிகள் இருக்க வேண்டும். நின்றார் என்றால் தன்னை நிலைநிறுத்தி வாழ்க்கையிலே ஒழுக வேண்டும் என்று சொல்வார். ஆகவே பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அப்படின்னா அவர் ஒருவர் தன்னுடைய மெய்வாய், கண்மூக்கு, செவி ஆகிய பொறிகளை அடக்கி அவித்து வாழ கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நீடு வாழ்வார் என்று பொருளாகிறது. நீடு வாழ்வார் என்றால் அவங்க எவர்லாஸ்டிங் கிடையாது. எப்படி ஒரு ஸ்டெடியா வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. மனத்தோடு அறிவும் பொருந்தி சொல்லிய சொல்லுக்கு பெறலாமல் நாம் வாழ்வதே நிலையான வாழ்க்கை. அதுக்கு திருவள்ளுவர் இன்னொரு உதாரணம் சொல்லியிருப்பாரு. கனவிலும் இன்னாதது மன்னோ வினைவேறு சொல்வேறுபட்டார் தொடர்பு. சொல்வேறு செயல்வேறாக இருப்பவர்களுடைய தொடர்பானது நமக்கு கனவுல கூட துன்பத்தை தரக்கூடியது என்று சொல்வார். ஆகவே மனமும் அறிவும் பொருந்தி வாழ்தல் வேண்டும். சொல்லிய சொல்லில் நாம் நிலைத்து வாழ்தல் வேண்டும் என்கின்ற கருத்தை இந்த திருக்குறள் நமக்கு வலியுறுத்துகிறது. நன்றி, வணக்கம்.